ஓகே. ஹலோ கைஸ். நான் வந்து செல்வம் வ்ளாக்ஸ்லேருந்து செல்வமணி பேசுகிறேன். நான் வந்து இந்த வாட்டி என்னன்னா பஸ் சிமுலேட்டர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். இந்த கேம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக என்னன்னு தெரில. இந்த கேம் நிறைய பேர் விளாடுறாங்க. ஸோ எனக்கு விளாடணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் நான் டைம் எடுத்து விளாட முடியாமல் இருந்திருக்கேன். ஸோ இந்த வாட்டி என்ன விளாட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கிரேசி மூட்னு சொல்லலாம். அந்த இது ஆல்ரெடி நான் விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ நான் அது ப்ளே பண்ணுறேன் எப்படின்னு. ஓகே, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லாம் ஷார்ட்டாகவே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஆடு, ஆமாம், இதில் முக்கியமாக பொறுத்தா ஆடு தான். அதில் வந்து அவங்க ஆடு மூலமாக சம்பாதிக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து மொத்த கேம் மானிக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் எங்கள் இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக எனக்கு தோணுது. ஸோ இந்த கேமோட ரிவ்யூ என்ன, நம்ம வந்து இதில் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடும்போது கஸ்டமைசேஷன் எதுவுமே ஒர்க் ஆகாது. நம்ம அது கஸ்டமைஸ் வர்றா பயணி அவங்களே ஏறுறாங்க. ஸோ ஸ்கிப்பு இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்கிப்பு கொடுத்துக்கலாம், அந்த இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எங்கேயோ போகணும், மேப்பு கீழே வந்து மேப்பும் இருக்கும். நம்ம எங்கே போகணும் ஏன் போகணும்னா இல்லை, நம்ம மேப்பும் இருக்கும். ஸோ மாற்றி போகிறோம். சரி, இப்போ அங்கே போய் பார்ப்போம். அதை நான் பார்க்குறேன். நம்மளே இந்த பஸ் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு உண்மையிலே. இன்ட்ரெஷன் வந்து நம்ம எல்லாம் பண்ணதான். இதில் எல்லாம் பக்கத்தில் ஐஃபோன் இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலே அந்த சொல்லுவாங்க அந்த ஸ்கேட்டரா, அந்த இது எல்லாமே நான் தான் வச்சது. மேக்ஸிமம் இதில் எல்லாம் டிசைன் நான் பண்ணது. ஆனால் இது எல்லாமே வந்து ஆனால் இது எடுக்கணும் எல்லாமே சும்மா இல்லை, எல்லாமே ஆடு பார்க்கணும். ஒரு 3 ஆடு போடுவாங்க. ஒரு இது 20 ரூபா 30 எடுக்கிறதுக்கு 3 ஆடு போடுவாங்க. ஸோ ஆடு மூலயமா சம்பாதிக்கலாம், பிரச்சனை கிடையவே இல்லை. ஆடு வந்து யாருனாலும் பார்க்கலாம். ஏன்னா ஆடு இல்லாமல்லாம் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் வந்து இவன்கிட்ட பிடிச்ச விஷயம்னா, இவன்கிட்ட யாரும் காசு கொடுத்து பண்ணிங்க, அதாவது டாப் அப் ஃப்ரீ ஃபயர் மாதிரி டாப் அப் பண்ணிலாம் ஆடுங்கன்னு யாரும் சொல்லலை. ஸோ அதனால இவன் நல்ல இதாக இருக்குது. ஹார்ன் நல்லா இருக்குது, முக்கியமாக ஹார்ன்லாம் நல்லா இருக்குது, பயங்கரமாக. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். டேய், ஏன்டா எனக்குனே வரீங்க? அதாவது இதில் வந்து 2 வே ரோடாக தான் ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிடலாம். ஆனால் 1 வே ரோடுனா முன்னாடி இருக்கும், போக மாட்டேங்கான். இது பிடிக்க மாட்டேங்க. டெய்லி டாப்பல பார்த்தீங்களா, இப்படி வண்டி ஓட்டணும். இதில் லைட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோம், எப்படியாவது ஒரு நிமிஷம் சாப்பிட்றேன். எப்படி இருக்கு லைட்டு பார்க்க பல மாதம் இருக்கா? நைட்டு ஓட்டும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இன்னும் நல்ல லைட் செட் பண்ணணும்னு சொன்னால், ஸோ நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் அதே இப்படி இன்னும் போய்ட்டு போட்டுப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ வண்டி திருப்பி எப்படி ஓகே. மொத்தம் 4 இது மாதிரி செட்டிங் கொடுத்துருவாங்க கேமராவுக்கு மட்டும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வியூ பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு வியூ அந்த மாதிரிக்கு இருக்கவங்களுக்கு. ஸோ நம்ம அப்படியும் வியூ செட் பண்ணிக்கலாம், இப்படியும் வியூ செட் பண்ணிக்கலாம். இதில் கஸ்டமைசேஷன் நிறைய கொடுத்துருக்கான். நம்ம கஸ்டமைசேஷனாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் நிறைய இருக்குது. ஓகே, வண்டி இப்போ ஸ்மூத்தாக போகுது. எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிது. இன்னைக்கு காலையில் ஷூட் பண்ணுறேன். இது என்னைக்கு? ஆமாம், மழை வர பெய்யுது. ஓகே, சூப்பர். இந்த சூப்பர் பண்ணுவாங்க. இது இப்போ ஷீல்ட் வைப்பர், அதுன்னு நல்லா இருக்குது, டீட்டெயிலாக இருக்குது. இந்த மாதிரி டபுள் வே ரோடு, அதான் அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் போல இந்த பக்கம் போல அப்படின்னா தான் நல்லா இருக்கும். நம்ம ஒரு சைடு போனால் நமக்கு வந்து செட் ஆகாது. 2 சைடும் வண்டி ஏற்றி வச்சுட்டு போனோம். அப்போதான் அது வந்து இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு போனதுக்கப்புறம் நம்ம 6 அடிச்சு வழி விட்டுறாங்க அவங்களே. அதான் இதில் இருக்கிற நல்ல விஷயம். ஆனால் அதுவும் வேகமெல்லாம் வழி விடணும், மெதுவாக போகணும். நான் அடிச்சு காட்டுறேன், அதான் ஒப்போம் உதைக்க. சரியாக நான் உள்ளே வரேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி டோமர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. டோமர் பயிலுங்க கொடூரமாக. நான் கம்மியான நாற்பது வரணும்னு வச்சுருக்கேன். ஸோ ரொம்பலாம் இருக்காது. நான் எவ்வளோ பேசுகிறேன்னா அது அவ்வளோ ரெக்கார்டாக வரணும். இப்போ எனக்குன்னே வரீங்களாடா? டே எவ்வளோ வேகமாக வந்து கரெக்டாக கொஞ்சம் தான் இருந்துச்சு, செத்தேவே இருப்பேன். இந்த கேம் வந்து நம்மளுக்கு எப்படி நல்லாயிருக்கும், நம்ம ஒரு ரியல் லைஃப் சிமுலேட்டர் தான். இந்த பஸ் கேம் வந்து இந்தோனேஷியா பஸ் சிமுலேட்டர். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறைய கேம் பார்க்கணும், இல்லை எது ரிவ்யூ வேணுனாலும் சொல்லுங்கள். நான் அதை எப்படி நல்லா இருக்குது ரிவ்யூஸ் பார்த்து சொல்கிறேன்.
இந்த மாதிரி பாட்டு போட்டு எவ்வளோ தூரம்னாலும் போகலாம். ஆனால் அந்த பாட்டை நான் இது வரைக்கும் எடிட்டிங்கில் தூக்குவானு தெரில. என்னென்னா சப்போஸ் இது காப்பரேட் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா யூடியூப்லேயே ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. அந்த பாட்டை போடுறேன், ஃபுல்லாலாம் போடலாம், ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி 10 நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த பாட்டு எப்படின்னு தெரில, அவங்க தூக்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. ஏன்னா ஒரு சில வீடியோலாம் தூக்குவாங்க, ஒரு சில வீடியோ தூக்க மாட்டாங்க இருக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன தெரியுமா, நம்மளே இடிச்சுட்டாங்க தூக்கிட்டு போயிடணும். அப்படியே எங்கள் ஆட்டு தூக்கிட்டு எங்கேயா சொரு விட்டு போயிடணும். ஏன்னா ரொம்ப காண்டாக இருக்கும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு போகணும்னா மாடு அடிச்சு போய்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நிற்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுக்கிடுதாங்க, மெதுவாக போகிறேன், எரிச்சலாக இருக்குது. ஆனால் இப்படி ஒரு சில நேரம் அடிச்சு கோவத்தில் அடிச்சு தூக்கணும் தவிர வேகமாக உண்மையாக யோசிச்சோம். பஸ் டிரைவர்னா அப்புறம் எப்படின்னு பார்த்துக்கணும். நம்மளுக்கே இப்படி போகுது, பஸ் டிரைவர்லாம் அநியாயம் போகணும். சூப்பர், எங்கே ஒன்று வச்சுட்டோம். லோனத்தை அப்போ தான் ரெண்டு தூக்கிடுவோம் போது. நம்ம பாட்டு போட்டுட்டு மழை வரணும்னா ஒரு சிம்பிள் மணி வருது. மழை வந்து உடனே வைப்பர் ஆன் பண்ணிட்டு நம்ம மாட்டு போக முடியாதான். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்க. அப்படியே என்னடா இப்படி உண்மையிலே நீங்கள் ஒரு வீடியோ எடுத்தால் எப்படி இருக்கும், பஸ்ஸில் போகும்போது ஒரு வீடியோ எடுத்தால் அந்த அளவுக்கு வந்து ஃபீஸ் இருக்கும். நிச்சயத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த கேம் நல்லாயிருக்கு, உண்மையிலே பெஸ்ட்டு கேமு. அதாவது ஃப்ரீ ஃபயரு அடித்து சுட்டு விளாடணும்னு அவசியம் இல்லை. ஒரு பஸ்ஸு ஓட்டி எப்படி பஸ்ஸு ஓட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லாயிருக்குமே, அதுவும் ஒரு எஜுகேஷன் மாடிக்கிட்டோம் கிட்டத்தட்ட. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும். அவ்வளோ பஸ் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. இது வந்து திரும்பணுமா இதில் வந்து எப்படா திரும்ப முடியும்? டாப் மாதிரி பேசுகிறோம் வேறு ரூல்ஸ் போட்டு ஏன் ஆரம்பிச்சுன்னு தெரியல எனக்கு. டெய்லி அப்படியே ஆட்டி நல்ல வேலை. எப்பவுமே வந்து டேமேஜ் ஆகும் தெரிஞ்சு. ஒரு சில எப்பவுமே டேமேஜ் ஆகும், ஒரு சில டேமேஜ் ஆகும். நான் ஓட்டுற வண்டியே தண்ணி ஸ்பீடு வந்தவனும் ஒரு வண்டியெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணுவேன் இன்னும் நல்லா சசரம் திரும்ப மணிக்கு. இல்லை நீங்கள் நான் ஆல்ரெடி இந்த கேமில் வந்து இன்னொன்று என்னென்னா, நம்ம விஜய் டிவிக்கு விஜய் இருக்காரா, அவரோட வண்டி நம்ம வந்து எடுத்து இதில் வந்து ஓட்டலாம். அது எப்படி அப்படி சொல்லிட்டீங்கன்னா அதை எப்படி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். கமெண்டில் வந்து ஹவு இல்லைனா ஆமாம் ஹவுன்னு போடுங்க. ஹவுன் போட்டிங்கனாலே நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் ரெடி பண்ணி மேக் பண்ணி போடுறேன். அது எப்படி நீ கொண்டு வரணும், அந்த பிரச்சாரம் வந்து எப்படி கொண்டு வரணும், அதாவது வந்து சொல்லுவாங்களா அந்த இதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்னும் வேறு யார் இருந்தாலும் இந்த ரெட்டையில அவங்களோட பஸ்னாலும் கொண்டு வரலாம். அதுக்கும் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது. நீங்கள் ஹவுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அடுத்த ஒரு வீடியோவே போட்டு விட்டுருந்தேன். ஓகே அவ்வளோ முடிஞ்சு ₹70 கிடைச்சிருக்கு. நம்ம இன்னும் எனக்கு காசு பத்தலை அப்படின்னா கூட நம்ம டேக் இட் அப்படி சொல்லிட்டு கொடுப்போம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் ஐக்கான் ஆளில் போட்டிங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா பெட்டராக பண்ணுறேன், இதை விட பெட்டராக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஆல் பாய். நான் டெய்லி லைவ் வந்து போடணும்னு டவுட் தான், ஆனால் அந்த மாதிரி வீடியோ போடுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து வீடியோ போடுறதுனால வந்து என் டைம் கொஞ்சம் மிச்சமாகும். அந்த லைவ்லாம் உட்காந்து நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரே இடத்த உட்காந்து பேசணும். ஸோ டாபிக் இது இருக்காது. ஸோ தேங்க்யூ ஆல் பாய்.